ஒரு அமைதியான சிற்றூரில் கதிர் என்ற இளைஞன் தன் மனைவி நிலா மற்றும் 5 வயது மகள் காவியாவுடன் வாழ்ந்து வந்தான். கதிர் ஒரு தள்ளுவண்டி காய்கறி வியாபாரி. காலை 4 மணிக்கே எழுந்து சந்தைக்கு சென்று காய்கறிகளை வாங்கி வந்து ஊர் முழுவதும் சுழன்று விற்பான். ஆனாலும் ஊரில் முளைத்த பெரிய அங்காடிகளால் இவனது வருமானம் மிகவும் குறைந்து போனது. ஏங்க, காவியாவுக்கு 3 நாளா காய்ச்சல் குறையல, உடம்பு சுடுது, கையில இருந்த கொஞ்ச காசும் தீந்துடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது காசு கொண்டு வாங்க, அப்பதான் அவளுக்கு நல்ல மருந்து வாங்க முடியும். கவலைப்படாத நிலா, இன்னைக்கு இருக்கிற காய்கறிகளை வித்தா எப்படியும் 500 ரூபாய் தேறிடும். அதை வச்சு சாயங்காலம் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நீ பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ. கதிர் தன் தள்ளுவண்டியை தள்ளி கொண்டு தெரு தெருவாக சென்றான். அன்று வெயிலும் அதிகமாக இருந்தது, வியாபாரமும் மந்தமாக இருந்திருந்தது. மதியமாகியும் அவன் கையில் 200 ரூபாய்க்கு மேல் சேரவில்லை. பசி தாழாமல் ஒரு மரத்தடியில் கதிர் அமர்ந்த போது எதிரே ஒரு சிறுவன் ஒரு கடையின் ஓரத்தில் நின்று எதையோ ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். அந்த சிறுவன் அழுதபடி இருந்தான். தம்பி, ஏன் அழுதுட்டு இருக்கே? யார் உன்னை அடிச்சாங்களா? இல்லண்ணா, நானும் என் தங்கச்சியும் காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க படுத்துட்டாங்க. வீட்ல அரிசி கூட இல்லண்ணா. என் மகளுக்கு மருந்து வாங்கணும், ஆனா இந்த தம்பி பசியால துடிக்கிறானே. இப்போ இவனுக்கு உதவலைனா இவங்க நிலைமை என்ன ஆகும்? அழாதே தம்பி, இந்த 200 ரூபாயை வச்சுக்கோ. பக்கத்து கடையில போய் அரிசியும் பாலும் வாங்கிட்டு போய் உங்க தங்கச்சிக்கு கொடு. ரொம்ப நன்றி அண்ணா, நீங்க சாமி மாதிரி வந்து எனக்கு உதவி இருக்கீங்க. தன்னிடமிருந்த காசை தந்துவிட்ட கதிர் மீதமிருந்த காய்கறிகளை விற்று மீண்டும் 300 ரூபாய் சேர்த்தான். இந்த காசையாவது வீட்டுக்கு கொண்டு போகணும் என்று நினைத்து கிளம்பும் போது ஒரு வயதான முதியவர் சாலையோரம் மயங்கி விழுந்ததை பார்த்தான். பெரியவரே, என்னாச்சு? கண்ணை திறங்க. தம்பி, மூச்சு விட முடியல, நெஞ்சு வலிக்குது. பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு என்ன கொண்டு போயே. கதிர் எதையும் யோசிக்கவில்லை. தன் தள்ளுவண்டியை அப்படியே விட்டுவிட்டு ஒரு ஆட்டோவை பிடித்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். ஆட்டோ வாடகைக்கும் ஆரம்ப சிகிச்சைக்கும் அவரிடம் இருந்த 300 ரூபாயும் செலவானது. நல்ல நேரத்துல கொண்டு வந்தீங்க தம்பி. இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிருந்தா இவரை காப்பாத்துறது கஷ்டம். இப்போ இவருக்கு ஒன்னும் பயமில்லை. சரிங்க டாக்டர், ஆனா இப்போ என் கையில 1 பைசா கூட இல்லையே. கதிர் வெறுங்கையோடு தன் வண்டியிடம் வந்தான். அங்கே அவனது காய்கறி வண்டியும் கவிழ்க்கப்பட்டு மீதமிருந்த காய்கறிகளும் வீணாகி கிடந்தன. யாரிடமாவது கடன் கேட்கலாம் என்று தன் நண்பன் ரவியை நாடினான். ரவி, என் பொண்ணுக்கு மருந்து வாங்க கூட காசு இல்லடா. உன்கிட்ட ஒரு 300 ரூபாய் இருந்தா கொடு, அடுத்த வாரம் தந்துடுறேன். காசா? எனக்கே இப்போ வழி இல்லை கதிர். நீ என்னடானா வரதெல்லாம் மற்றவங்களுக்கு தருமம் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து கேட்குற. உன் கையில இருக்கிறத வச்சு வாழ தெரியாத உனக்கு யாரு காசு கொடுப்பா? கதிர் சோர்ந்து போய் இரவு தன் வீட்டுக்கு திரும்பினான். நிலா கவலையோடு காத்திருந்தாள். வாங்க, மருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை நிலா, நடந்ததெல்லாம் இதுதான். கதிர் நடந்ததை சொல்கிறான். நிலா அழுகிறாள். அப்போது யாரோ கதவை தட்டுகிறார்கள். கதவை திறந்தால் அங்கே கதிர் காப்பாற்றிய அந்த முதியவர் ஒரு இளைஞருடன் நின்றிருந்தார். சார், நீங்க தான் என் அப்பாவை காப்பாத்தினவரா? நான் ஒரு பெரிய காய்கறி மொத்த வியாபாரம் பண்றவன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. உங்களை விசாரிச்சு தேடி வந்தோம். தம்பி, நீ உன்கிட்ட இருந்த கடைசி காசையும் எனக்காக செலவு பண்ணே. உன் நல்ல மனசுக்கு நான் ஒரு சின்ன பரிசு தரணும்னு நினைக்கிறேன். இந்த ஊர் சந்தையில எனக்கு ஒரு பெரிய கடை இருக்கு. அது இப்போ சும்மாதான் இருக்கு. நீ உழைக்க தெரிஞ்சவ. இனிமேல் அந்த பெரிய கடையை நீயே நடத்து. காய்கறிகளை என் மகன் சப்ளை பண்ணுவான். அது மட்டும் இல்லாம உன் மகளோட முழு மருத்துவ செலவையும் நாங்களே ஏத்துக்கிறோம். கதிர் அதிர்ச்சியில் உறைந்து போனான். நிலாவின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. தான் செய்த உதவி இவ்வளவு பெரிய பலனை தரும் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஐயா, இது ரொம்ப பெரிய உதவி. நான் வெறும் கடமையைத்தான் செய்தேன். கடமையை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கலாம் தம்பி. ஆனா தன்னிடம் எதுவுமே இல்லாத போதும் மத்தவங்களுக்கு கொடுக்கிற அந்த பெரிய மனசு இருக்கே, அதுதான் உன்னை இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தி இருக்கு. கதிர் இப்போது அந்த ஊரிலேயே மிகப்பெரிய காய்கறி வியாபாரி. ஆனாலும் அவன் பழசையெல்லாம் மறக்கவில்லை. தன் கடையின் ஒரு பகுதியில் ஏழைகளுக்கு இலவசமாக காய்கறிகளை வழங்குகிறான். மனிதாபிமானத்தோடு செய்யும் எந்த உதவியும் வீண் போகாது என்பதே இந்த கதையின் நீதி.